ஹாய், நாம் இன்றைக்கி முட்டைக்கோஸ் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் பொரியலும் கூட்டும் செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா கோஸ் வந்து காரத்தை வந்து இழுக்காது. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸை வந்து அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கோஸை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூளோட காரம்லாம் வந்து இதில் ஏறும். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கோஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலே தான் வேகும். ஆயில் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த கோஸில் வந்து லைட்டாக அந்த கோஸ் ஸ்மெல் இருக்கும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் சேர்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட கோஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், லெமன் சாதம் கூடலாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.